கேள்வி கேட்டு உசுர வாங்காதே கேட்டுக்கோ ஏலாவூர் பார்த்துக்கோ தம்பி கொஞ்சம் தள்ளிக்கோ கூலி வர சொல்லிக்கோ எதுக்கு பேச்சு ஒழுங்கா ஒன்னாரே எனக்கு பாச கிடையாது இனிமே தோஸ்து எவனா இருந்தாலும் முறைக்கலாமா சத்தா முடிச்சிடலாமா ஓய் நந்தினி, என்ன உனக்கு இந்த பாட்டு பிடிக்கலையா? சரி இரு, வேற பாட்டு வைக்கிறேன். சார் பாருங்க சார். வாட் இப்போ எதுக்கு சார் இந்த டான்ஸ் எல்லாம் உங்களுக்கு? மனசு அப்படியே ஜாலியா இருக்குன்னு வெச்சுக்கோ, டான்ஸ் அப்படியே தானா வரும். அதான் எதுக்கு ஜாலிங்கற? இப்போ என்னத்த சாதிச்சிட்டீங்கன்னு இந்த ஆட்டம் ஆடுறீங்க? என்ன நந்தினி இப்படி கேட்டுட்ட? இந்த வீட்ல எவ்வளோ பெரிய மேட்டர் நடந்திருக்கு. என் தாய்க்குலம் அதான் சுந்தரவல்லியோட ஈகோவை நான் அடிச்சு உடைச்சு என் வழிக்கு கொண்டு வர வச்சு கையெழுத்து போட வச்சேன்ல. இது எவ்வளோ பெரிய சக்சஸ் தெரியுமா நந்தினி? சாரி பர்கட், நியாயமா பார்த்தோன்னு வச்சுக்கோ, இதுக்கு பார்ட்டி வச்சு கொண்டாடணும். இல்லனா மட்டும் நீங்க பார்ட்டி வைக்க மாட்டீங்களா? அதை விடு, இப்ப எதுக்கு நீ வண்டியை அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்க? இது ஒரு சக்சஸ்ஃபுல் மொமெண்ட். இந்த பார், நீயும் சந்தோஷமா இரு. என்ஜாய் திஸ் மொமெண்ட் மேன், கம் ஆன். ஆனா ஜெயிச்சது நீங்க இல்ல சார், உங்க அம்மா தான். எப்படி? அது எப்படி? கடைசியில கையெழுத்து போட்டாங்கல்ல, செக்ல போட வச்சோம்ல நம்ம. உங்க மிரட்டலுக்கு பயந்து கையெழுத்து போட்டுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஆனா உண்மை அது இல்ல. பின்ன எதுக்காக? அது சுந்தரவள்ளி அம்மாவோட பெருந்தன்மை. அவங்க உங்களுக்கு விட்டு கொடுத்திருக்காங்க. ஏய் சும்மா போ. என்ன கடுப்பேத்துறதுக்காக ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்க நந்தினி. அப்புறம் சொல்லிட்டேன் பெருசா. அவங்க தானா வந்து சைன் பண்ணாங்களா? அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு பிடிவாதமா இருந்தாங்க. அப்புறம் எப்படி அவங்கள நீ பெருந்தன்மையோட போட்டாங்கன்னு சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? சரிங்க பாருங்க. சரி பாக்குறேன். நான் இந்த வீட்டுக்கு வந்து இங்க பார்த்ததை வச்சு சொல்றேன். என்ன பிடிவாதம் பிடிக்கிறதுன்னு வந்துட்டா உங்களை விட உங்க அம்மா 10 மடங்கு மேல இருப்பாங்க. என்ன ஆனாலுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு பயந்துட்டு தான் நினைச்சீங்கன்னா அது உங்களோட அறியாம. இதோ பாரு, நீ ரொம்ப டூ மச்சா பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் எதுக்கு அவங்க கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்க? எதுக்கு போடல? ஏன்னா அவங்களும் உங்கள மாதிரி சின்ன புள்ளத்தனமா அடம் பிடிக்க முடியாதுல்ல. நீங்க தான் இந்த வீட்டோட கௌரவம், மரியாதை, அந்தஸ்துன்னு எதையுமே பார்க்காம நடந்துக்கிறீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி இருப்பாங்களா? வாழ்க்கையில எத்தனையோ பாத்திருப்பாங்க சார். எங்க விட்டு தரணும், எங்க இறுக்கி பிடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா? சரி ஓகே. இப்போ நீ என்ன சொல்ல வர? என் தாய் குலத்துக்கு ஈகோ இல்லன்னு சொல்ல வரியா நந்தினி? அப்படி இல்ல சார். அப்புறம் ஒரு மகனா நீங்க தோத்த இடத்துல ஒரு அம்மாவா அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்த குடும்பத்தோட மான மரியாதைக்கு முன்னாடி தன்னோட ஈகோ ஒன்னும் பெருசு இல்லன்னு உங்களுக்காக விட்டு கொடுத்திருக்காங்க. உங்களை ஜெயிச்சதா நினைக்க வச்சு உண்மையிலேயே ஜெயிச்சிருக்கிறது அவங்க தான். உங்களுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. நீ என்ன எதேதோ பேசிக்கிட்டு இருக்க நந்தினி? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இத பாரு, ஃபைனலி வாட் எவர் என்ன நடந்தாலும் ஏன் வழிக்கு கொண்டு வந்தாச்சு தாய் குலத்தை, அவ்வளவுதான். புரியுதா? சார் இப்பவும் நான் சொல்றது உங்களுக்கு புரியல. நீங்க உங்களை மட்டும் யோசிச்சு ஒரு முடிவை எடுக்கிறீங்க. ஆனா உங்க அம்மா இந்த குடும்பத்தையே யோசிச்சு எந்த முடிவையும் எடுக்கிறாங்க. அதுதான் சார் வித்தியாசம். சரி அப்படியே இருக்கட்டும். ஆனா இந்த குடும்பத்துக்குள்ள நீயும் இருக்கன்னு ஏன் அந்த அம்மா நடிக்க மாட்டேங்கிறாங்க? அந்த அம்மாவா? எந்த அம்மா சார்? இத பாரு கடுப்பேத்தாது என்ன. நான் எந்த அம்மாவை பத்தி சொன்னேன்னு உனக்கு தெரியாதா? இத பாரு, நீ கேட்டதுக்கு பதில் சொல்லு நந்தினி. கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது எனக்கு தெரியாது சார். பொய் சொல்ற நீ பாத்தியா? உன்ன அவங்க இந்த குடும்பத்துல ஒரு ஆளா பார்க்கல. புரியுதா? அத பார்க்க வைக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது புரியுதா உனக்கு? முதல்ல அவங்க மனுஷனா மதிக்கணும்.
அதுக்கு பிறகுதான் இந்த கௌரவம், அந்தஸ்து, மண்ணாங்கட்டி, ஸ்டேட்டஸ், காசு எல்லாமே நந்தினி, எல்லாமே. அண்ட் அப்புறம் நீ சொன்னியே இப்போ ஒன்னு சொன்னியே, எங்க அம்மா தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு, அவங்க தான் விட்டு கொடுத்தாங்கன்னு. அது கண்டிப்பா நந்தினி, அது கரெக்ட் கிடையவே கிடையாது. ஏன்னா ஐ நோ மை மதர் வெரி மச். ஷீ இஸ் a very cunning lady, cunning and crooked lady. அவங்க தோக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்ததும் அப்படியே விட்டு கொடுத்த மாதிரி ஒரு டிராமா பண்ணி அதையும் தனக்கு சாதகமா மாத்திருவாங்க. அந்த கடுப்பை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு சரியான சந்தர்ப்பம் வரும்போது அப்படியே பழி வாங்குவாங்க. இத பாரு நந்தினி, நீ என் தாய்க்குள்ள இருக்காங்கல்ல சுந்தரவள்ளி, அவங்கள பத்தி எல்லாம் லேசா எடை போடாத, புரியுதா? சார் எனக்கு தெரியல சார், அம்மாவும் பையனும் தேவையில்லாத ஈகோவும் மனசுல வச்சுக்கிட்டு சம்பந்தமே இல்லாம சண்டை போட்டுக்கிறீங்க. தயவு செஞ்சு இதை விட்டு தொலைங்க. இவளுக்கு ஒண்ணும் தெரியாது. போ, நீ வாடா செல்லம். அவ்வளவுதான், போடுறா போடு.